எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். தவாவில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. 1 கப்பு தயிர் ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் வச்சுருக்கோம். சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் போட்டு நல்லா அது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்ப நல்லா கொதித்ததுக்கப்புறமா தனியாக சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம். சாப்பாட்டில் இந்த சிக்கன் குழம்பு ஊற்றி நல்லா நம்ம கிளறிட்டே வந்தோன்னா நம்ம வீட்டு ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.